ஸோ இதுதான் guys நம்ம ஏஜி விஎஃப்எக்ஸ் சேனலில் வர ஃபஸ்ட்டு மங்கா வீடியோ. ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சால் சொல்லுங்கள், புரியலனாலும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு அனிமே பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ வாங்க guys நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 263 தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சாப்டர் ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் பார்த்தீங்கன்னா இருக்குது. யாரோட டொமைன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மங்கா ரீட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சது இருக்கும். பிகாஸ் அது வந்து சுகுனா விசஸ் யூட்டாவோட டொமைன். ஸோ யூட்டா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டொமைனில் 262 பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா பர்பிள் ஹாலோ டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த பர்பிள் ஹாலோ டெக்னிக்கோட எஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டொமைன் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகும். ஸோ பிரேக் ஆகி சுகுனா ஒரு சைடும் யூட்டா இன்னொரு சைடும் போய் விட சுகுனா ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ அவன் என்ன தான் பர்பிள் ஹாலோ டெக்னிக் போட்டிருந்தாலுமே அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி போட்டுக்கிட்டான். அதனால தான் அவனோட டொமைனும் பிரேக் ஆகிடுச்சு. ப்ளஸ் எனக்கும் பெருசாக எந்த ஒரு அடியும் படலைன்றதை சுகுனா ரியலைஸ் பண்ணேன். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா யூட்டா யூஜி தோதோ நிற்க சுகுனா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஜெத்தா நிற்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தோதா ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ உன்னால் எவ்வளோ பர்பிள் ஹாலோ டெக்னிக் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பர்பிள் ஹாலோ டெக்னிக்கை யூஸ் பண்ணிகிட்டே இரு. நாங்கள் பூகி ஊகியை வச்சு டெலபோர்ட் ஆகி தப்பிக்கிட்டே இருப்போம். ஸோ எங்களோட பெரிய விஷயம் இல்லை, உன்னோட பெஸ்ட்டாக நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா யூட்டா பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா யூட்டா சொல்லுவார், நான் என்னோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டேன். ஸோ நான் டொமைன் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டில் மூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரிக் கெஞ்சோக்கு வச்சுருந்துருக்கணும். நான் கெஞ்சோக்கோ டெக்னிக் காப்பி பண்ணும்போது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே எனக்கு கிடைக்கலையேன்றதை யூட்டா ரியலைஸ் பண்ணேன். ஸோ யூட்டா சொல்கிறாரு, நான் என்னை சுற்றி ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பேட்டில் பாருங்கன்ற. தோதா பார்த்தீங்கன்னா சுகுனாவை பார்த்துக்கிட்டு கோஜோவை டிஃபீட் பண்ணான். ப்ளஸ் பவர்ஃபுல்லாக சாதாஸ் கூட ஃபைட் பண்ணி அவங்களையும் டிஃபீட் பண்ணிட்டான். ஸ்டில் இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம கூட பேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா இதனால தான் அவனுக்கு கிங் ஆஃப் கார்ஸ்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களோன்ற நேரத்தில் சுகுனா பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ளாஷை யூஸ் பண்ணி நம்ம தோதாவை பார்த்தீங்கன்னா அடித்து பார்க்க விடுறாரு. அப்படி பார்க்க விடும்போது பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணுற அந்த பூகி யூகியில் அந்த ஒரு பால் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக கலண்டு போய் கீழே விழுந்துருது. இப்படி கீழே விழும்போது சுகுனாக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யூஜி வர. ஸோ தோதா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லேட் அப்படின்னு சொல்லும் போது சுகுனா மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா நம்ம யூஜி பார்த்தீங்கன்னா ஒரு குத்து விட உடனே டெலபோர்ட் ஆகிறாரு யூஜி. ஸோ எப்போ டெலபோர்ட் ஆனாலும் சுகுனா ஆச்சரியத்தோட பார்க்கும்போது நம்மளோட தோதா பார்த்தீங்கன்னா உங்கள் கூட நான் ஜுஜுட்சு சாஸ்திரம் ஆனதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணுன்ற மாதிரி தன்னோட பூகி யூகியை தன்னோட தலையிலே அடித்து பார்த்தீங்கன்னா இல்லை டெலபோர்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு ஃபைட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் விசஸ் தேனோஸ்ன்ற ஃபைட்டில் ஸ்பைடர்மேனை நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டெலபோர்ட் பண்ணி ஃபைட் பண்ண வைப்பார் தெரியுமா. ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபைட் பண்ணி யூஜி பார்த்தீங்கன்னா அவன் மாறி மாறி டெலபோர்ட் பண்ணி ஃபைட் பண்ணி டிஸ்மேண்டலில் போட்டு வேக்கப் புஷிகரோ நீ ரொம்ப நேரம் தூங்கிட்டா நமக்கு ரொம்ப டைம் ஆச்சு உடனே ஏஞ்சின்ற மாதிரி கத்துறாரு. ஸோ அப்போ வந்து சுகுனா ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ இவன் அடிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இவனோட ஒவ்வொரு அடியும் கரெக்டாக எனக்கும் மிக இருக்கிற அந்த பேரியர்லேயே போய் விழுவுது, அது எப்படின்றத பார்த்து சுகுனா ஆச்சரியப்படுறாரு. ஸோ அந்த பேரியர் அடிக்க பார்த்தீங்கன்னா சுகுனாவோட சோல் பார்த்தீங்கன்னா கலங்குறதுனால அவரால் பார்த்தீங்கன்னா மெகுமியோட பாடியை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா யூஜி ஓங்கி ஒரு பலமாக ஒரு குத்து சுகுனா வயிற்றுலேயே விட சுகுனா பார்த்தீங்கன்னா வாமிட் பண்ணுற என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போன எல்லா விரலையும் பார்த்தீங்கன்னா யூஜி பார்த்தீங்கன்னா அடித்து வெளில எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி வெளில வந்த எல்லா விரலையுமே பார்த்தீங்கன்னா சுகுனா ஸ்டில் திருப்பி வாயில் போட்டு முழுகிறாரு. ஸோ அப்படி முழுகிட்டு போகும்போது சுகுனா யூஜியை விட்டு எட்ட போய் ஒரு வாலில் போய் நிற்க யூஜி அந்த வாழையை அடித்து உடச்சி சுகுனாவை கீழே இறக்கும்போது யூஜி ஒரு குத்து விட பார்க்குறாரு. அந்த குத்தை டாட்ச் பண்ணி சுகுனா பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு விட யூஜி பார்த்தீங்கன்னா ஒரு செவுத்தில் போய் அடித்து விழுகிறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சுகுனா இன்னொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ இவங்கள்ட்ட பூயூஏ ப்ளஸ் அந்த டிஸ்மேண்டில் தவிர என்ன சமாளிக்கிறதுக்கு எந்த ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் இல்லை அப்படின்றத பார்த்தீங்கன்னா சுகுனா ரியலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க. ஸோ யூஜி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடியிலேருந்து ஏஞ்சி வந்து ஸோ சுகுனாவை பார்த்து ஃபைட் பண்ண ரெடியாகன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டில் ஒரு மூவில் நிற்க நம்ம தோதா பார்த்தீங்கன்னா இது உனக்காகன்னு சொல்லி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாரு. ஆனால் டெலபோர்ட் ஆகவே இல்லை யூஜி. ஸோ டெக்னிக் ஒர்க் ஆகலை போல இருக்குன்னு சுகுனா நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா சுகுனாவுக்கு மேலே ஏஞ்சல் வந்து நிற்பாங்க. ஸோ என்னடா ஏஞ்சல் வந்து நிற்கிறான்ட்டு சுகுனா ஏஞ்சலை பார்க்க ஏஞ்சல் சுகுனாவை பார்க்க அப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னென்னா ஏஞ்சல் வந்து கோஜோவை அன்செல் பண்ணிட்டான், என்னோடய வேலை பார்த்தீங்கன்னா முடிஞ்சு அவன் கடமை முடிஞ்சு சொல்லும்போது நம்ம யூட்டா பற்றி நாங்கள் என்ட்ரி கொடுத்து இல்லை நீங்கள் வந்து பேட்டிலில் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து உள்ளே இறங்கி பேட்டிலாம் பண்ணலாம் வேணாம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பேட்டில் பண்ணுறோம், இதுக்கு மேலே எங்களால் கலெக்டவே முடியாதுன்ற நிலமை வரும்போது நீங்கள் ஜஸ்ட் உள்ளே போகுது உங்களோட அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணால் போதும், அதாவது ஜேக்கப் லேடர்ன்ற அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணால் போதும். ஸோ அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் சுகுனாவையும் மெகுமியோட சொல்லியும் தனியாக பிரிச்சிட்டிங்கன்னா போதும், நான் என்னோட காப்பி கஸ்ட் டெக்னிக்கை வச்சு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருவேன்ற மாதிரி யூட்டா சொல்லும்போது காப்பி கஸ்ட் டெக்னிக்கை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஞ்சல் இருக்கும்போது அப்போ தான் யூட்டா சொல்கிறாரு. ஸோ நான் காப்பி கஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா நான் எவ்வளோ டெக்னிக்கை காப்பி பண்ணுறேன்னு தான் யோசிப்பாங்களே ஒழிஞ்சி அந்த டெக்னிக்கோட சொந்தக்காரன் யாருன்றதை பார்த்தீங்கன்னா யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து எனக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு. ஸோ நீங்கள் வந்து பேட்டில்லாம் பண்ணோம்னா ஜஸ்ட் லாஸ்ட்டாக எங்களால் முடியாத நேரத்தில் ஒரு ஜேக்கப் லேடரை போட்டு நீங்கள் வந்து எங்களுக்கான ஒரு உதவி மட்டும் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஞ்சலும் ஒத்துக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்களால முடியாத நேரத்தில் ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வாராக்கில் என்ட்ரி கொடுத்து ஜேக்கப் லேடரை மேக்ஸிமம் அவுட்புட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டர் பார்த்தீங்கன்னா முடியுது.